Hi friends, welcome back to our channel. நான் தான் உங்களுடைய அமராவதி ஜெயக்குமார். நம்ம சேனலில் பியூட்டிஷியன் ப்ளஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளாஸ் ரெண்டும் நம்ம ஃப்ரீயாக எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் யார் யாருக்கெல்லாம் சேரணும் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அந்த குரூப் லிங்க்கை கிளிக் பண்ணி யார் யாருக்கெல்லாம் சேரணும் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கப் அப்படின்னாலே பிளண்டிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பிளண்டிங்காக நம்ம பிளண்டர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அண்ட் பிளண்டரை எப்படி க்ளீன் பண்ணலாம், அண்ட் தென் பிளண்டர் என்னென்ன டைப்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு பியூட்டி பிளெண்டர் நிறைய ஷேப்ஸில் கிடைக்குது. அதில் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்ம இந்த 3 பியூட்டி பிளெண்டர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த இடத்துல, அதாவது ஃபேஸில் எந்த பார்ட்டில் யூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்மளுடைய பியூட்டி பிளெண்டர் சைஸ் அண்ட் அதோட டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஆகும். ஒரு சிலருக்கு ப்ரஷஸில் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அண்ட் தென் ஒரு சிலருக்கு பிளெண்டரில் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பியூட்டி பிளெண்டர் நம்ம எப்படி அதை க்ளீனப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பியூட்டி பிளெண்டர் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஷாம்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் அந்த பியூட்டி பிளெண்டர் அதில் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி நல்லா நம்ம அதில் சோக் பண்ணணும், அதாவது ஊற வைக்கணும். பியூட்டி பிளெண்டர் எந்த அளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ் அந்த பியூட்டி பிளெண்டர் நல்லா வாட்டரில் சோக் ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த பவுல்லேருந்து அந்த பியூட்டி பிளெண்டர் எடுத்து நல்லா அதை தேய்ச்சி விட்டுட்டு எந்த இடத்துலலாம் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ரன்னிங் வாட்டர், அதாவது டேப்லேருந்து ரன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த வாட்டரில் காமிச்சு நீங்கள் நல்லா பியூட்டி பிளெண்டரை ஸ்க்யூஸ் பண்ணி புழிஞ்சு எடுத்து அதில் இருக்க எக்ஸ்ட்ராக்ஸ் எல்லாத்தையுமே நாம் ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அதில் சோக் பண்ணணும், அதாவது ஊற வைக்கணும். 10 நிமிஷம் அது பிளெண்டர் ஹாட் வாட்டரில் இருந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அதை ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு க்ளீனான ஒரு டவலார் டிஷ்யூவில் வச்சு நீங்கள் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிளெண்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ பிரைட் அட்டெண்ட் பண்ணுறீங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போது க்ளீனப்பாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த பியூட்டி பிளெண்டர் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் ஆர் பவுடர் அப்ளை பண்ணுறோம். அப்போ நம்ம எப்படி நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஃபோராக நீங்கள் ஒரு மேக்கப் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பிளெண்டர் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த பிளெண்டர் நீங்கள் அவங்கக்கிட்டே ஒரு பவுலார் ஏதாவது ஒன்று வாங்கி அதில் வாட்டரை ஃபில் பண்ணி அந்த வாட்டரில் சோக் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அது நார்மல் சைஸ்லேருந்து கொஞ்சம் ப்ளஃபியாக ஆகும் ஃபுல்லாகவே. அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக பியூட்டி பிளெண்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இது ஒரு ஸ்டெப்பு. அண்ட் தென் நீங்கள் ஒரு காம்பாக்டர் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரையான பிளெண்டர்லேயே நீங்கள் காம்பாக்டர் லூஸ் பவுடர் அவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். நான் என்னோடய வேனிட்டியில் என்ன பிளெண்டர் வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பிளெண்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த பிளெண்டர் இருந்தாலே டோட்டலாக நான் எல்லா இடத்துக்குமே நான் இந்த பிளெண்டர் வச்சு நான் என்னுடைய மேக்கப் ஆர் ஃபவுண்டேஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். அது என்னன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் மேலே ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ஷார்ப் எட்ஜ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்டில் எனக்கு என்ன நான் இதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ஏரியாஸ்க்கு கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிடில் ஆஃப் போர்ஷன் பிளெண்டரில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ ஃபவுண்டேஷன் எக்ஸஸ் ஆகிடுச்சு, ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த ஃபவுண்டேஷன்ஸ் நான் குறைக்கணும் அப்படின்னா நான் மிடில் ஆஃப் ஏரியா சர்ஃபேஸில் இருக்க பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் என்னுடைய ஃபவுண்டேஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி பிளெண்டரை க்ளீன் பண்ணலாம், அது போல் பிளெண்டர் எப்படி யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் எந்தெந்த ஏரியாவில் பிளெண்டர் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அமராவதி ஜெயக்குமார். பை ஃப்ரெண்ட்ஸ்.